இதயம் சரியில்லை. இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாரதி ஆதித்யா குழந்தை. அவன் முன்னாடி நீங்க எதையோ ஒரு விஷயத்த யோசிக்கிற மாதிரி அவன் முன்னாடி நீங்க யோசிச்சுட்டே இருக்காதீங்க. அதை நம்ம செய்யறோமோ செய்யலையோ அது வேற. ஆனா அவன் முன்னாடி யோசிச்சுட்டே இருந்தா அவன் மனசு என்ன பாடுபடும். அவன் ஒரு குழந்தை பாரதி. பாட்டி ஆதியை கூப்பிட்டு சொல்றாங்க. கரெக்டா சொன்னீங்க ஆதி. பாரதி எப்பவுமே அவ பிடிச்ச முயலுக்கு 3 கால்னே தான் சொல்லுவா. யார் சொன்னாலும் கேட்கவே மாட்டா. நீங்க சொல்றதுதான் கரெக்டுங்கிறாங்க பாட்டி. ஐயோ பாட்டி, இருக்கிற நிலைமை புரியாம நீங்க வேற பேசாதீங்க, கம்மன் இருங்கிறாங்க பாரதி. பாரதி பேசாம இருக்க வேண்டியது நீங்க தான். கொஞ்சம் அமைதியா இருங்க. ஆதித்யா வா போய் நம்ம கேக் வெட்டலாம் அப்படின்னு ஆதித்யாவை கூட்டிட்டு போய் கேக் வெட்டிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டி வேணுன்னே பாரதியோ ஒரு இடி இடிக்கிறாங்க. பாரதி போனதும் ஆதி மேலே விழுறாங்க. ஆதி ஓ பரவாயில்ல பரவாயில்லைங்கிறாங்க. ஐயோ என்னது இந்த பாட்டி ஏன் இப்படி நடக்குது. செச்ச ஆதி மேலே போய் விழுந்துட்டோமே, ஆதி என்ன நினைப்பாரு அப்படின்னு முகத்தை பார்க்குறாங்க பாரதி. பரவாயில்ல பாரதி அப்படிங்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க. ஆதி கேக்கை கட் பண்ணி ஆதித்யாவுக்கு ஊட்டி விடுறாங்க. இப்போ குடும்பத்தோடு இவங்க எல்லாத்தையும் பார்க்கும்போது பாட்டியும் லட்சுமி அம்மாவும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. பாட்டி லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, குடும்பத்தோடு இருக்கிறத பார்க்க எனக்கு சந்தோஷமா இருக்குது. என் கண்ணே பட்டடம் போல இருக்குது. இவங்களுக்கு உடனே நம்ம திஷ்டி சுற்றி போடணும். லட்சுமி அதுக்கு மட்டும் சுயநினைவு வந்து இதுதான் என் குடும்பம்னு தெரிஞ்சா எவ்வளோ நல்லாயிருக்கும். இது எப்போ தான் இவங்க 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வைக்குமோன்னு பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஆதியும் பாரதியும் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் திரும்பும் போது முட்டிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ஆதித்யா சொல்கிறான், அடடா அப்பா அம்மா 2 பேரும் முட்டிக்கிட்டீங்களா? தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தா அவங்க 2 பேருக்கும் கொம்பு முளைக்கும். அதனால இன்னொரு தடவை முட்டிக்கணுங்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரசிச்சு சிரிக்கிறாங்க பாட்டியும் லட்சுமியும். ஆதி கேட்குறாங்க, டே இதெல்லாம் யாரடா உனக்கு சொல்லி கொடுப்பாங்கிறாங்க. ஆதித்யா சொல்கிறதுல தப்பே இல்லை. உங்கள் 2 பேர்த்தோட தலையிலையும் கொம்பு முளைச்சா பார்க்குறக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு பாட்டி சிரிக்கிறாங்க. ஐயோ பாட்டி, அதுக்கு என்னதான் பண்ண சொல்கிறீங்க? ஆமாம், இது ஒன்றும் பொய் இல்லை, நிஜம்தான். நீங்கள் 2 பேரும் இன்னொரு தடவை முட்டிக்கணுங்கிறாங்க. சரி அப்போ முட்டிட்டா போச்சுங்கிறாங்க ஆதி. சரி சரி அப்பா அம்மா 2 பேரும் எனக்கு முத்தம் கொடுங்கன்னு ஆதித்யா கேட்கவும் அப்போ ஆதியும் பாரதியும் சேர்ந்தாப்புல முத்தம் கொடுக்க போகிறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டிக்கிறாங்க. மாடியிலிருந்து கிஷோரும் மித்ராவும் கீழே வந்துட்டு இருக்காங்க. மித்ரா பார்த்துட்டா அப்படியே அதிர்ச்சியில் வயிறெறிஞ்சு நிற்கிறாங்க. மித்ராவை பார்த்ததும், மித்ரா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள், நீ தான் இவ்வளவு ஏற்பாடுகள் செஞ்சிருக்கேன். ஏதோ ஒரு சில விஷயங்களால இந்த ஏற்பாடுகள் நின்று போச்சு. என்னோட சிச்சுவேஷன் என்னங்கிறது எனக்கும் புரியுது. ஆனால் பொண்ணுங்களை மரியாதை குறைவாக நடத்தினா அது எனக்கு பிடிக்காது. நடந்தது எல்லாம் மறந்துடுன்னு சொல்லி ஆதி மித்ரா கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. கிஷோர் இங்கே மித்ரா கிட்ட கஞ்சாடு பண்ணவும் மித்ரா அதையெல்லாம் மறந்த மாதிரி நடிச்சிட்டு போய் ஆதி ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி கேக்கை வெட்டி ஊட்டி விடுறாங்க. ஆதியும் அதை வாங்கி சாப்பிட்றாங்க. பாட்டி லட்சுமி அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நம்ம எல்லாரும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கலாம்னு நினச்சா உடனே மித்ராவுக்கு மூக்கு வேத்திருச்சு போல இருக்கு. அதான் அண்ணன் தங்கச்சி வந்துட்டாங்க பாருங்கிறாங்க. ஐயோ அத்தை சத்தமாக பேசாதீங்க, காதலுக்கு இதில் விழுந்துட போகுதுங்கிறாங்க லட்சுமி. கேட்கட்டும் கேட்கட்டுன்னு தானே இவ்வளோ சத்தமாக நான் பேசுகிறேன். பாட்டி சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஆதித்யா பாக்கெட்லேருந்து ஒரு டப்பா எடுக்கிறாங்க. உங்களுக்காக நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னதும் மித்ரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நமக்கு தான் வாங்கியிருப்பாங்க போல இருக்குன்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஆதி அந்த செயினை எடுக்கிறாங்க. எடுத்ததும் ஆதித்யா உனக்கு தான் இந்த கிஃப்ட், வா போட்டு விடுறேன் அப்படின்னு போட்டு விடுறாங்க. இதை பார்த்த மித்ரா அப்படியே கோவத்தில் நிற்கிறாங்க. இந்த பக்கம் பாரதி பார்த்துட்டு, ஐயோ ஆதி எதுக்கு இதெல்லாம் வேண்டாங்கிறாங்க. இதை பாருங்க பாரதி, ஆதித்யாவுக்கு நான் வாங்கி கொடுத்த கிஃப்ட், இதை நீங்கள் வேண்டான்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. இது என்னோட சாய்ஸ். ஆதித்யாவுக்கு பிடிச்சது என்னவோ அதை நான் வாங்கி கொடுப்பேங்கிறாங்க. எங்கள் அம்மாவோட திதி அன்னைக்கு எப்போ எங்கள் அம்மா ஆதித்யாவை ஏற்றுக்கிட்டாங்களோ அப்போவே ஆதித்யா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் தான். நீங்களே எல்லாரும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான். எங்கள் அம்மா மட்டும் உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக எங்கள் சொத்துல பாதியாக ஆதித்யாவுக்கு நான் எழுதி கொடுத்துருப்பேன். ஆதி தன்னோட பாசத்தை ஆதித்யா மேலே மொத்தமாக பொழிகிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த மித்ரா அப்படியே வெறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நினச்ச மாதிரி இந்த பிறந்த நாளை நம்ம பெருசாக கொண்டாடலைனாலும் என்னோட திருப்திக்காக, நம்ம ஆதித்யாவோட மன நிறைவுக்காக அவன் திருப்திக்கு நான் செஞ்சுருக்கேங்கிறாங்க. இப்படி ஒரு நல்ல ஏற்பாடு பண்ணி கொடுத்ததுக்கு உனக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எல்லாரும் போய் தூங்க, நான் போய் தூங்குறேன்ட்டு போகிறாங்க ஆதி. மித்ரா கிஷோர்கிட்ட சொல்கிறாங்க, பாத்தியானே பார்ட்டியில் நம்ம அசிங்கப்பட்டு நின்ன போது எங்கேயோ என்னமோ நடக்குதுங்கிற மாதிரி கண்டுக்காமல் போனார். இப்போ பாரு இவங்களோட சேர்ந்துக்கிட்டு கேக் கட் பண்ணி எப்படி சந்தோஷமாக கொண்டாடிட்டு இருக்காரு. ஆமாம் மித்ரா, நானும் இதை பார்த்து ஷாக் ஆகிட்டேன். ஆனால் இவர் தெரிஞ்சு தான் பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரான்னு எனக்கு ஒன்றுமே புரியல மித்ரா. ஆனால் இதில் என்ன ஆச்சரியம் தெரியுமா? ஆனால் இந்த குடும்பம் எதுவுமே நடக்காத மாதிரி இப்போ ஆதிக்கோட சேர்ந்துக்கிட்டு எப்படி பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க கிஷோர். ஆமாம், இந்த சரோஜாவை வச்சு குடும்பத்தை 2 பிரித்து விடலான்னு நினச்சேன். அண்ணா எல்லாமே உள்டாப்பாக போயிடுச்சு. ஆனால் இந்த குட்டி சத்தானுக்கு எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறாங்க பார்த்தியா? ஆனால் இதை இப்படியே விடக்கூடாது. ஆடியா அவன் குடும்பத்தில் ஒருத்தராக ஏற்றுக்கிட்டதும் இல்லாமல் சொத்துல கூட பாதி எழுதி வைக்கிறதா சொல்கிறாரு பாருங்க. அவருக்கு என்னமா மனசில் தோணி இருக்கணும். இப்படியே விட்டோம்னா நிச்சயமாக குடும்பத்தோடு இவர் தான் பாரதியோட புருஷன்னு தெரிஞ்சிடும். நம்ம விடக்கூடாதுன்னு சீக்கிரமாக இவங்க 2 பேர்த்தையும் பிரித்து ஆதியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். இதை பார் மித்ரா, ஆதித்யா தான் அவர் பையனை தெரியாது. ஆனால் அவருக்கே தெரியாமல் அவர் குடும்ப பக்கம் போய்கிட்டு இருக்க. இப்போ நீ என்ன தான் பண்ணலான்னு நினைக்கிறேங்கிறாங்க கிஷோர். அண்ணே விடக்கூடாது, இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பத்திக்கிட்டு வருது. முதல்ல அப்பா மகங்கிற சென்டிமெண்ட்டை உடைக்கணும்னு. பார் மித்ரா, நீ கண்டதையெல்லாம் யோசிச்சுட்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காத. போய் நிம்மதியாக தூங்கு, நாளைக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கலான்ட்டு போகிறாங்க கிஷோர்.
இந்த பாரதி வந்ததுலேருந்து என்னால் நிம்மதியாக தூங்க முடியல, இருக்கவே முடியலையே, நிம்மதியே போச்சேன்னு நினைக்கிறாங்க மித்ரா. இந்த பக்கம் பாரதி ஆதித்யாவையும் தமிழையும் கூட்டிகிட்டு வந்து தூங்க வைக்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க, என்ன பாரதி எல்லாம் நல்லபடியாக நடந்து முடிச்சதில்ல, இன்னும் என்னதான் நினச்சிட்டு இருக்க? மனோவை தான் நினச்சிட்டு இருக்கிறேன். மனோவை ரொம்ப நேரமாக காணுமே. கோயிலுக்கு போனதும் மனோவை பற்றி நான் யோசிக்காமல் எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியலைங்கிறாங்க. ஆமாம், மனோ எனக்கு ஃபோனும் பண்ணலைங்கிறாங்க லட்சுமி. பாரதி, மனோவை நினச்சி எதுக்கு கவலைப்படுற? அவன் ஏதாவது வேலை விஷயமா போயிருப்பான். அவன் என்ன சின்ன பையனா? எப்படி இருந்தாலும் வந்துடுவான், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்கிறாங்க பாட்டி. இல்லை பாட்டி, மனோ என்ன வேலை விஷயமா போயிருந்தாலும் அப்போவே எனக்கு ஃபோன் பண்ணாமையெல்லாம் இருக்க மாட்டான். கண்டிப்பாக ஃபோன் பண்ணியிருப்பான். ஆனால் இது வரைக்கும் ஏன் ஃபோன் பண்ணலைன்னு தான் எனக்கு தெரியலைங்கிறாங்க பாரதி. பார்ட்டியில் இவ்வளோ பிரச்சனை நடக்கும்போதும் மனோ மட்டும் இருந்திருந்தானே இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆனால் மனோ எப்படி எங்கே காணாமல் போனான்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. மனோ இது வரைக்கும் எங்கே இருக்கான்னு ஒன்றும் தெரியலையேன்னு பாரதி குழப்பத்தோடு இருக்கும்போது அங்கே மித்ராவுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. நிஷா ஃபோன் பண்ணி மித்ரா கிட்ட சொல்கிறாங்க, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. பாரதியோட தம்பி மனோ தான் என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். என்ன யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சுங்கிறாங்க. இதை கேட்டு மித்ரா மிரள்றாங்க. ஐயோ, என்னடி சொல்கிற? உண்மையெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருச்சாங்கிறாங்க. ஆமாங்கிறாங்க நிஷா. மித்ரா, நீ ஒன்றும் பயப்படாத, என்னை ஃபாலோ பண்ணுறான்னு தெரிஞ்சு நான் என் கம்பெனிக்கு பக்கத்துலேயே வர வச்சு அவனை ஒரு குடோனில் கட்டி போட்டு வச்சிருக்கேன். என் கண்ட்ரோலில் தான் இருக்கான். மித்ரா, இந்த மனோவை வெளியில் விட்டோம்னா நம்ம ரெண்டு பேர்த்தோட கதையும் முடிஞ்சு போயிடும். அந்த கல்யாண மண்டபத்தில் நாம் வச்ச பாம்பில் நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. போலீஸ் கூட அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இவன் நம்மக்கிட்ட இருந்து தப்பிச்சு போனாவோ இல்லை இவனை விட்டுட்டாவோ இவன் கண்டிப்பாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான். அப்புறம் நான் இந்த ஜென்மத்தில் ஜெயிலேருந்து வெளியிலேயே வர முடியாது. அந்த அளவுக்கு என் பேரில் கேஸ் பதிவாயிடும். மித்ரா சொல்கிறாங்க, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் உனக்கு என் வீட்டுக்கு வர வச்சிருக்கவே கூடாது. நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததுனால தானே அவன் நீ ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கான். எப்படியாவது நீ அவன் கண்ணில் பற்றாதீங்கிறாங்க. மித்ரா, இது இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சரி, இப்போ என்ன பண்ணலாம் அதை சொல்லுன்னு கேட்குறாங்க நிஷா. நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலையே. நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. அவனை உயிரோடு விட்டு வச்சா நம்ம ரெண்டு பேரும் தப்பிக்கவே முடியாது. அதனால காதும் வச்ச மாதிரி அவனை போட்டு தள்ளிடு. அவனை அங்கேயே புதைச்சிட்டா தான் நம்ம ரெண்டு பேரும் நிம்மதியாக இருக்க முடியுங்கிறாங்க. ஆமாம், நானும் அதான் நினச்சேங்கிறாங்க நிஷா. இவனை போட்டு தள்ளுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நான் இதில் சம்மந்தப்பட்டிருக்கேங்கிற விஷயத்த பாரதி கிட்ட இவன் சொல்லியிருப்பானோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க நிஷா. இல்லை, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நான் பாரதியை பார்த்துட்டு தான் வரேன். அந்த மாதிரி ஒன்றும் காட்டிக்கல. பாரதியை பற்றியெல்லாம் நீ ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லைங்கிறாங்க மித்ரா. இருந்தாலும் நீ கொஞ்சம் ஹேர்ஃபுல்லாக இருந்துக்கோ, ஜாக்கிரதையா இரு. பாரதிக்கிட்டயோ அவன் தம்பிக்கிட்டயோ மாட்டிக்கிட்டோம்னா அவ்வளவுதான். அவன் கதையை முடிச்சுட்டு நான் அவனை கூப்பிடுறேன்ட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க நிஷா. பாரதி தம்பிக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன்னு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் ரிங் ஆகுது. ஐயோ, ஃபோன் ஆனில் இருந்ததை கவனிக்காமல் விட்டுட்டேனேன்னு சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறாங்க நிஷா. பாரதி பார்த்துட்டு என்னாச்சு, ஃபோன் ரிங் ஆனால் உடனே எடுப்பானே, ஏன் எடுக்கல அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. திரும்ப பாரதி மனோவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. இதை கேட்ட லட்சுமி அம்மா, என்னாச்சு, என்றைக்கும் இல்லாமல் இன்னைக்கு எதுக்கு மனோவுக்கு இப்படி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னு கேட்குறாங்க. என் மனசுக்கு ஏதோ தப்பாக படுதுங்கிறாங்க பாரதி. அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, காலையிலேருந்து பிரச்சனையவே செஞ்சுட்டு இருக்கா, அதனால தான் உன் மனசுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. மனோவுக்கெல்லாம் எதுவும் ஆயிருக்காதுமா, நீ போய் நிம்மதியாக தூங்க, வெடிஞ்சால் சரியாக போயிடுங்கிறாங்க பாட்டி. சரி பாட்டி அப்படின்னு அரை மனசோட போய் பாரதி படுக்கிறாங்க. பாரதி மனோவை நினைச்சு தூக்கம் வராமல் கலக்கத்தோடு இருக்காங்க. அவனை பார்த்து 5-6 மணி நேரம் ஆச்சு, ஏதோ ஆபத்து போல இருக்குன்னு நினைச்சிட்டு உடனே எழுந்துட்டு திரும்பவும் மனோவோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சுவிட்ச் ஆஃப்னு வருது. அங்கே நிஷா ஆளுங்க கிட்ட சொல்றாங்க, இதை பாருங்கடா, இவனை போட்டு தள்ளிட்டு எனக்கு உடனே மெசேஜ் மட்டும் அனுப்புங்க, கால் பண்ணிடாதீங்க. இங்கே இருக்கிற இடத்துக்கு உங்களுக்கு தேவையான பணம் வந்து சேரும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க நிஷா. சரி மேடம், உரு தெரியாம அழிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப மனோ கண்ணு முழிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த ரவடி, அங்கே பாருடா கண்ணு முழிச்சிட்டான்டா, இவன் இப்படியே விடக்கூடாதுடா, போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மனோ உஷாரானதும் அப்படியே எழுந்திருச்சு அந்த ரவுடிங்களை எல்லாம் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு ஓடி போய் ஒரு பக்கம் ஒளிஞ்சுக்கிறாங்க. ரவுடிங்க எல்லாம் சுதாரிச்சுக்கிட்டு திரும்பி மனோவை துரத்திட்டு வரும்போது மனோ ஒரு பக்கம் ஒளிஞ்சதுனால காணமடா எங்கடா போயிட்டான் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஃபோன் கீழே கிடக்குது. அதை பார்த்து மனோவை எடுத்து உடனே பாரதிக்கு தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் ரிங் ஆகிட்டே இருக்கு. பாரதி கை கால் முகம் கழுவிக்கிட்டு வந்து பார்க்கும்போது அங்கே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கு. ஈர கையில் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கையை தொடச்சிக்கிட்டே நம்பரை பார்க்குறாங்க. நம்பர் என்ன புதுசாக இருக்குதுன்னு பார்த்துட்டு இருக்கு. மனோ இங்கே பதறிக்கிட்டே கூப்பிடுறாங்க. ஐயோ அக்கா, நான் மனோ தான் கூப்பிடுறேன், சீக்கிரம் ஃபோன் எடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பாரதி நம்பரை பார்த்துட்டே இருக்காங்க. 2 தடவை ரிங் ஆகி கட் ஆயிடுச்சு. மனோ ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ரவுடிங்க மனோவை தேடிக்கிட்டு இருக்காங்க. கட் ஆனதும் திரும்ப பாரதி அதே நம்பருக்கு ஃபோன் கால் பண்ணும்போது மனோ கையில் வச்சிருந்த ஃபோன் அடிக்குது. இந்த ரவுடிங்க பார்த்துட்டு திரும்பி ஓடி வந்ததும் மனோவை பிடிக்கிறதுக்கு ஓடி வராங்க. மனோ ஃபோனை வீசிட்டு உயிருக்கு தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.